لساني يفقه قولي اللهم صل على محمد. இன்று இஸ்லாமிய நாட்காட்டி சம்பந்தமான ஒரு கருத்தரங்கில் நாம் எல்லாம் கோயம்புத்தூர் மஸ்ஜிதுல் முஸ்லிமின் வளாகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய நாட்காட்டியின் அவசியம் என்ன? முதல்ல நம்ம பிறைங்கிற சப்ஜெக்ட்டுக்கு போகாமல் நம்ம இஸ்லாம் நாட்காட்டி என்ன தேவையை நமக்கு கொடுத்துருக்கு. நாட்காட்டி வேணுமா வேண்டாமா? நான் பிறையை நார்மலான பிரச்சனைக்கு எடுத்து பார்த்தோன்னா ரமலான் மாதம், துல்ஹஜ் மாதம், இந்த 2 மாதத்துக்கு தான் பிறையை பற்றியே சிந்தனைகளில் இருப்போம். மற்ற எந்த மாதமும் பிறையை பற்றி யாருமே ஆய்வு பண்ண மாட்டோம். சரி, நம்ம வாழ்கிறதுக்கு இப்போ நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற நாட்காட்டி நம்ம உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். பார்த்தா தான் அடுத்து நமக்கு இஸ்லாமிய நாட்காட்டியோட அவசியம் என்னன்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சூரத்து தௌபா 9:36 சொல்கிறான், உலகை படைத்த நாள் முதலே மாதங்கள் எண்ணிக்கை 12. உலகை படைக்கும் போதே மாதத்தின் எண்ணிக்கை 12னா எந்தெந்த மாதம் 29, எந்தெந்த மாதம் 30 வருங்கிறத அப்போ முடிவு பண்ணப்பட்டுருச்சு. ஏற்கனவே எல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறான். இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சூமுல் உருயத்தி அஃப்திருல் உருயத்தின்னு சொன்னதோட அர்த்தம் இப்போ இந்த வசனத்தையும் அந்த ஹதீஸையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் படைத்த நாள் முதலே மாதங்கள் எண்ணிக்கை 12 நல்லா ஃபிக்ஸ் பண்ணி 12 ஃபிக்ஸ் பண்ணாலே எந்தெந்த மாதம்லாம் 29, எந்தெந்த மாதம்லாம் 30ங்கிறது ஒரு டிசைட் பண்ணுற எல்லாம் டிசைட் பண்ணி முடிவு பண்ணி தான் வச்சுருக்கேங்கிறான். அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு பிரச்சனை. அப்போ கண்டுபிடிக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது பல சாரார்கள் இருக்காங்க. இன்றைக்கி உலகத்தில் எடுத்து பார்த்தோன்னா கண்ணால் பார்க்குறது, இல்லை தகவல் எடுத்துக்கிறது, இல்லை கணக்கின் அடிப்படையில் போகணும், இல்லை ஒரு நாட்டின் அடிப்படையில் போகணும், ஊரின் அடிப்படையில் போகணும், பகுதியின் அடிப்படையில் போகணும், இப்படி பல மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் கூடுமா கூடாதா அப்படிங்கிற பார்க்கறதுனால நாட்காட்டி நமக்கு இஸ்லாமிய நாட்காட்டி தான் பின்பற்றணுமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் அந்த வசனத்தில் 9:36, 37 ரெண்டையும் பார்க்கும்போது இன்ன இத்தத்த ஷஹர இந்தல்லாஹ், அந்த வசனம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல வரும், பார்த்துங்க. அல்லாஹுடைய புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்கள் எண்ணிக்கை 12 மாதங்கள் ஆகும். அவற்றில் 4 புனிதமானவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே அம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைப்பவர்கள் உங்கள் அனைவருடனும் போர் புரிவது போல் நீங்களும் அவர்கள் அனைவருடனும் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அஞ்சுவோருடனே இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து 37வது வசனத்தில் சொல்கிறான், முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் இறை நிராகரிப்பையே நிராகரிப்பில் அதிகப்படுத்தும். இதனால் நிராகரிப்பவர்களே வழிகெடுக்கப்படுகின்றனர். ஏனெனில் ஒரு வருடத்தில் அம்மாதங்களில் அனுமதித்துக் கொள்கிறார்கள், மற்றொரு வருடத்தில் அதை தடுத்து விடுகின்றனர். இதற்கு காரணம் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கை. இதற்கு காரணம் அல்லாஹ் தடுத்திருக்கும் எண்ணிக்கைக்கு சரியாக்கி கொள்ளவும் அல்லாஹ் தடுத்தவற்றை தாங்கள் ஆகமாக்கிக் கொள்ளவும்தான். அவர்களின் தீய செயல்கள் அவர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளன. அல்லாஹ் நிராகரிப்பாளர்களான கூட்டத்தை நேர்வழியில் செலுத்த மாட்டான். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான். மாதங்களை பற்றி சொல்லிவிட்டு அதில் 4 மாதங்கள் முக்கியமான மாதம். அதை நம்ம முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் இறை நிராகரிப்பு. அப்போ இதில் என்ன அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்கள் எண்ணிக்கை சரியாக்குறதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது தெரியுது. இல்லை, அவங்க அந்த எண்ணிக்கையை பூர்த்தியாக்கி அவங்க எப்படி காலங்கள்லாம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி காலம் வர்றதுக்காக ஒரு வேலையை யூதர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ என்ன வேலைன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்மளோட மாதம் 29 இல்லை 30 அப்படின்னு நீங்கள் 12 மாதங்களில் கணக்கு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா
354 நாள் வரும், இல்லை 355 நாள் வரும். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவ காலண்டரை இல்லை யூத காலண்டர் இந்த மாதிரி எத்தனை காலண்டர் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தாலும் 365 நாளுக்கு மேலே வரும். அப்போ அந்த ஒவ்வொரு வருடங்கள்லேயும் ஒரு 10 நாள் வந்து அதில் அதிகமாக இருக்குது. இன்னும் பார்க்க போனால் நமக்கு மாதம் 29, 30 தான். ஆனால் யூத காலண்டர்லேயும் கிறிஸ்துவ காலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா யூத காலண்டரில் 29, 30 இருக்கும். ஆனால் கிறிஸ்துவ காலண்டரில் பார்த்தீங்கன்னா 28, 31 இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசங்கள் வந்து இருக்குது. அந்த 31 நாள் அவங்க யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருட காலத்துக்கு அப்புறம் ஒரு வருடத்திற்கு 13 மாதங்கள்னு சொல்லி போடுவாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு மாதத்தை சேர்த்துக்குவாங்க, 13 மாதம். பார்க்கும்போது அந்த 30 நாள் அதில் கூடி போயிடும். இந்த மாதிரி எல்லாருமே மாதங்களை வந்து அல்லாஹ் வந்து எப்படி சொன்னானோ அந்த மாதிரி வராமல் நீ பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி சம்மர்னால் சம்மரில் வரும், வின்டர்னால் வின்டரில் வரும். அப்போ இந்த மாதங்களில் வந்து இப்போ நமக்கு நோன்பு வந்து குளிரில் வரும், மழையில் வரும், வெயிலில் வரும், எல்லாத்துலேயும் நம்ம நோன்பு வைப்போம். ஹஜ்ஜும் அது மாதிரி எல்லா காலங்களையும் ஹஜ்ஜு செய்வோம். காலங்கள் வந்து போர் செஞ்சு தடுத்த மாதங்களும் தடுக்காத மாதங்கள் எதாக இருந்தாலும் எல்லா காலங்களையும் நமக்கு மாறி மாறி வர்ற மாதிரி தான் அல்லாஹ் சந்திரனுக்கு வந்து நமக்கு படித்திரங்களை அமைச்சு தந்து ஒரு கலண்டரை போட்டு கொடுத்தான். அப்போ அந்த கலண்டரை இவங்க வந்து தங்கள் விருப்பப்படி தாங்கள் விரும்புகிற மாதிரி காலங்களே வரணும்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கலண்டரில் அவங்க கை வச்சாங்க. அப்போ அந்த தான் எல்லாம் சொல்கிறான். அப்போ அந்த கலண்டரை தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட வாழ்நாளில் இஸ்லாமியர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். முதல்ல அது பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் தெரியாமல் பயன்படுத்திட்டு இருந்தது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வசனத்தை ஆய்வு பண்ணி நம்ம இப்போ தெரிஞ்சிட்டோன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக இப்போ இஸ்லாமிய நாட்காட்டி நமக்கு தேவை. இப்போ அல்லாஹ் அதுக்கு நமக்கு வழிகாட்டி தந்திருக்கானா நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பிறையை வந்து ஆய்வு பண்ணுறோமே தவிர இந்த பெருநாளையும் ரமலானையும் முடிவு பண்ணுறது மட்டும் நம்ம நோக்கம் அல்ல. ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கு வந்து இஸ்லாம் காட்டி தந்த நாட்காட்டியோட அவசியம் அப்படிங்கிற தலைப்பு தான் இதோட முக்கியமான குறிக்கோள். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து சிந்திக்கிறோம், அப்போ எப்படி நாட்காட்டி போட முடியுமா? ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு மாதமே 29 முடியுதா 30 முடியுதா அப்படிங்கிறத சந்தேகத்திலே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ரமலான் இபாதத்துகளில் மட்டும்தான், இபாதத்துகளுக்காக தான் அதை தேடுறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் அப்படி தேடினதை ஹதீஸை பார்க்க முடியுது. ரமலான் வரும்னா நாங்கள் ஷாபானை வந்து கணக்கிட்டு கொள்வோம், ஷாபானை வந்து ரொம்ப உன்னிப்பாக கணக்கிட்டு வருவோம். ஏன்னா அவங்க காலத்தில் நாட்காட்டி போட முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எதாவது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், இன்ன உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு லா நக்ஸிப் சொல்லிட்டு மாதம் என்பது 20-30 தான் இருக்கும் அப்படிங்கிற ஹதீஸை பார்க்குறோம். அப்போ அந்த ஹதீஸின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ நாங்கள் எழுத மாட்டோம் கணக்கு இல்லாத நாள் அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்டோட மேட்ரு. அப்போ அந்த கணக்கு இருந்திருந்தால் எழுதியிருந்திருப்பாங்க. அப்போ அன்றைக்கி கணக்கு இல்லை. அப்புறம் ஹஜ்ஜுல் விதாவில் நம்ம சகோதரர் மாலிக் ஃபான் பேசும்போது சொன்னாங்களே, ஹஜ்ஜுல் விதா தான் அல்லாஹ் வந்து அந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்றைய தினம் இந்த ஹஜ்ஜு வந்து இவ்வளோ நாளாக எல்லாம் மாறி மாறி காலங்கள்லாம் குழப்பத்தில் இருந்துச்சு, இந்த ஹஜ்ஜோட வந்து இது சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த நாளை வந்து ரொம்ப கரெக்டாக கேட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது எந்த நாள், ஐயோ யோம்ஹாதா யோமன் நஹர் அப்படின்னு சொல்கிறாங்க, இது பெருநாளுடைய தினம் அப்படின்னு சொல்லி அதில் ரெக்கார்ட் பண்ணப்படுது. அந்த அளவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜுல் விதாவில் நம்ம மார்க்கத்தை பூர்த்தியாக்கப்பட்ட அடிப்படையில் இந்த இஸ்லாமிய கலண்டரோட சப்ஜெக்டையும் பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஆனால் 1428 வருஷமாக மீண்டும் நம்ம வந்து அந்த குழப்பத்தில் தான் இருந்துகிட்ருக்குறோம். அதற்கு பின்னாலும் அப்போ என்ன பார்த்தோன்னா நம்ம வந்து சிந்தனைகளை வந்து எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க யார்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோன்னா, யார் ஒரு விஷயங்களை மொழிபெயர்த்து தராங்களோ அவர்கள் அதில் என்ன எழுதியிருந்தாங்களோ அதை வச்சு தான் நம்ம சிந்தனையை வச்சுருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது, அதற்கு குரானில் வேறு எங்கெல்லாம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அது எப்படிலாம் குரானில் வழங்கப்பட்டிருக்கு, அல்லாஹ் வந்து வேறு இடத்துல இதெல்லாம் எப்படி சொல்கிறான், இது எப்படியெல்லாம் சிந்திக்கணும். இந்த மாதிரி நம்மளோட ஆய்வுகளை வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாரும் எல்லா துறையிலையும் வந்து ஆய்வு பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை எடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது, எல்லா பிரச்சனையிலுமே கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒவ்வொரு துறையை எடுத்து அந்த துறையில் வந்து நம்ம ஆய்வு பண்ணி அந்த விஷயங்களை நம்ம அலசிட்டு இருந்தோம்னா, இப்போ பிறையை நாங்கள் ஆய்வு பண்ணால் கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷம் மேலே ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆய்வு பண்ணிவிட்டு அந்த ஒரு துறையில் இருக்கிறதுனால தான் அதை பற்றி ஃபுல்லாக நாலேஜ் நம்ம வந்து கேதர் பண்ண முடியுது. அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஆய்வு எடுத்திங்கன்னா ஒரு துறை, உதாரணமாக திருமணம் எடுத்தால் அந்த திருமணம்னா பெரிய சப்ஜெக்ட், திருமணத்தில் மகரை பற்றி, திருமணத்தில் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது, இப்படின்னு ஒவ்வொரு குறிப்பாக ஒரு சப்ஜெக்டை தேடி எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தெளிவான நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதரை அவ்வளோ விஷயத்துக்கும் வந்து பதில் சொல்ல முடியும், தீர்ப்பு வழங்க முடியும்னா அது அல்லாஹ்வோட தூதராக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா வேறு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்துலையும் ஒரு நான் ஞானத்தோடு இருக்கிறேன், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு எந்த மனிதராலையும் வந்து சொல்லவே முடியாது.
சொன்னோன்னா நம்ம தான் நம்மளை வந்து அப்படி சொல்கிறாங்க, அப்படி இத்தனை எல்லா விஷயத்தையும் அவருக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து தான். அது வந்து மார்க்கத்தில் வந்து தெளிவான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சஹாபாக்கள் மத்தியில் கூட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கப்பட்டால் அவங்க வந்து நீங்கள் என்ன சஹாபாட்ட போய் கேளுங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும், இன்னும் சஹாபிட்ட போய் கேளுங்க, இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு அவங்களே வந்து மாற்றி விட்டுருக்காங்க. எனக்கு அந்த விஷயத்தை பற்றி ஞானம் இல்லை. அப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து அதை பற்றி யார் தீர ஆய்வு பண்ணி இது பண்ணுறாங்களோ அந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கும்போது அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து நாங்கள் ஆய்வு பண்ண அடிப்படையில் நமக்கு பிரச்சனைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலண்டர் போடுறது தடையாக இருக்கிறது இந்த ருய்யத்துங்கிற அந்த பதம், சூமூல் ருய்யத்திஹி அஃப்திரு ருய்யத்திஹி, அந்த ருய்யத்துங்கிற அந்த பதம், அந்த வார்த்தை பிரயோகம் வந்து எல்லாருமே நம்ம காலகாலமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்கும்போது கண்ணால் பார்ப்பது, நீங்கள் பார்த்து நீங்கள் பெரிய முடிவு பண்ணுங்கள், பார்த்து தான் செய்யணும், பார்த்து தான் விடணும் அப்படிங்கிறத நம்ம. அப்போ அந்த ருய்யத்துக்கு குரானில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம முதல்ல பார்ப்போம். ஆறில் 76 நீங்கள் அந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கங்க, குறிப்பெடுத்துட்டிங்கன்னா நீங்களும் ஆய்வு பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். வசனம், ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரா கௌகபன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா ஃபலா காலலா ஒஹிப்புல் ஆஃபிலின். இந்த ரா, இந்த ருய்யத்துங்கிற வார்த்தையோட பதமே வந்து ரா என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான். அதுதான் அதோட மூலச்சொல். இந்த வசனத்தில் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. ஆகவே அவரை இரவு மூடிக்கொண்ட போது அவர் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார். இந்த இடத்துல வந்து பார்க்குறது கண்ணால் தான், மாற்றுக்கருத்தே இல்லைல்ல. அவர் வந்து நட்சத்திரத்தை பார்த்தாருன்னா கண்ணால் தான் பார்த்தார். இதுதான் என் இறைவன் என்று கூறினார். அப்போ அங்கே சப்ஜெக்ட் என்னென்னா, நட்சத்திரத்தை பார்த்து இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, இதுதான் அந்த மக்களுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்காக சொல்கிறாங்க, இதுதான் என்னுடைய இறைவன். ஆனால் அது மறைந்த போது நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்போ அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது சந்திரன் இருக்காது. அப்போ அவங்க அந்த விஷயத்தில் அங்கே என்ன மக்களுக்கு படித்து கொடுக்கறதுக்காக ஒரு ஆய்வு நடத்துனாங்க. நீங்கள் பாருங்கள், இது மறைஞ்சிரும், மறைகிறதெல்லாம் அல்லாவாக இருக்க முடியாது, நிரந்தரமாக இருக்கணும் தான் அல்ல அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கான்செப்ட் வைஸ் தான் அந்த பார்வை. அப்போ அதுலேயும் வந்து ஒரு சிந்தனையோட ஒரு சிந்தனையெல்லாம் பார்க்கவே முடியாது. பார்வைன்னு வந்துட்டாலே அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அது பிரதிபலிக்கணும். அதில் ஏதாவது ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை இப்போ பார்க்குறேன்னா அது மேப்பில் என்னெல்லாம் இருக்கும், எல்லா நாடுகளை பற்றி விஷயம் இருக்கும், இப்படிங்கிற விஷயம் நமக்கு அதில் தெரியணும். நார்மலாக பார்த்தோன்னா அதுதான் நம்ம பார்ப்போம். சும்மா பார்த்துட்டு அப்படி திரும்பி போனோன்னா அது யார் பார்ப்பாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா அதில் ஏதாவது ஒரு சிந்தனை தான் இருக்கும். வாட்சை பாருங்கன்னா வாட்சில் டைம் பார்ப்போம், டேட்டு பார்ப்போம், அதில் கலரு பார்ப்போம், எந்த கம்பெனி மேக்கு, என்னென்ன டைப்பு, கோல்டு கலராக, இவ்வளோ விஷயங்கள் அந்த பார்வையில் இருக்கும். சாதாரண பார்வைங்கிறது வந்து அவ்வளோ அர்த்தங்கள் கொண்ட தான் அந்த வார்த்தைக்கு, பார்வைங்கிற வார்த்தைக்கே இருக்குது. அப்போ அடுத்தது அதே இதில் 77வது வசனம், பின்னர் சந்திரன் உதயமாவதை கண்டு, இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், ஃபலம்மா ரா அல் கமர. இப்போ நம்ம வந்து நம்ம பிறை விஷயத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஹிலால்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம். நமக்கு பிறைக்கு வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தாலும் ஹிலால், சோமூல் ருய்யத்திகி அப்துல் ருய்யத்திகி, அப்புறம் எஸ்ஸலூனக்கு அனில் அஹில்லா, அப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் நேற்று இரவு பிறை பார்த்தோம், அந்த மாதிரி ஹதீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹிலாலுங்கிற வார்த்தை தான் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபலம்மா ரா கமர பாதிகன் கால ஹாதா ரப்பி, சந்திரன் உதயமாவதை கண்டு இதுவே என் இறைவன் என்று கூறினார். இப்போ இங்கே வந்து அவர் பார்த்தது வந்து சந்திரனோட அந்த ஹிலாலை பார்க்கல, சந்திரனை தான் பார்த்தார். சந்திரன் உதிக்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்த்தார். ஹிலாலுங்கிறதுக்கு அப்போ வேற ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நான் அதை சொல்ல வர்றதுக்கு அதுதான் காரணம். இந்த இடத்துல கமருங்கிற வார்த்தை தான். கமர்னா டோட்டலாக சந்திரன், வஷம்சு அல் கமரு பி உஸ்மானன், சூரியனும் சந்திரனும் கணக்கின் அடிப்படையில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இங்கே வந்து கமருங்கிற வார்த்தை. அந்த கமருங்கிற வார்த்தை சந்திரனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுவே என் இறைவன் குணம். அது மறைந்த போது
என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லையா நான் நிச்சயமாக வழி தவறிய கூட்டத்தில் ஆகிவிடுவேன். இது மறைஞ்சவன அவர் சொல்கிற வார்த்தை கூட, இதன் மூலமாக எனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட, இது என்னோட கடவுள் இல்லை இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்த போது என் இறைவன் எனக்கு மற்ற சந்திரனை பற்றி நட்சத்திரத்தை சொல்லும் போது மறையக்கூடியவற்றை நான் நேசிக்க மாட்டேன்னு விட்டார். சந்திரனை பற்றி சொல்லும் போது சொல்கிறாரு, எனக்கு நேர்வழி காட்டவில்லை ஆனால் நான் நிச்சயமாக வழி தவறிய கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறினார். அடுத்து சூரியனை பற்றி சொல்கிறார். சூரியன் உதயமாவதை கண்டபோது இது என் இறைவன், இது மிகப்பெரியது, எல்லாத்த விட இது மிகப்பெரியது என்று அவர் கூறினார். அதுவும் மறைந்தபோது அவர் என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணைவிப்பதை விட்டு நிச்சயமாக நான் விலகி கொண்டவனாக இருக்கிறேன் என்று கூறினார். அப்போ இதில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ராங்கிற அந்த வார்த்தை தான் இருக்குது. எல்லாமே கண்ணால் பார்க்கறது, கண்ணால் பார்க்கறது, அது உதயமாவது மறையுது. அப்போ அங்கே பார்வையில் அங்கே அவர் என்ன பார்த்தாருன்னா உதிக்கிறதையும் மறைகிறது ரெண்டையும் அந்த பார்வைக்குள்ளே இருக்குது. அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கல, அது உதிக்கிறதை பார்த்து மக்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு, உதிச்சிச்சு இதுதான் கடவுள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மறைஞ்சு பார்த்துட்டு இது என்னோட இறைவனாக இருக்க முடியாது. அப்போ அங்கே உதிக்கிற மறைகிற ஒரு விஷயத்தை தான் அவர் பார்த்துருக்காரு. சும்மா சாதாரணமாக சந்திரனை பார்த்து சூரியனை பார்த்துட்டு விடலை, அதுக்குள்ளேயும் ஒரு விஷயம் அடங்க பார்வை தான் உள்ளே இருக்குது. அப்போ அதில் சிந்திக்கிற விஷயம் அது உள்ள நிறைய இருக்குது. அது நம்ம உங்களுக்கே தெரியும், அதில் சிந்தனையோட பார்வையா சாதாரண பார்வையாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது கண்ணால் நேரடியாக பார்த்தது, இது நம்ம அறிவு பார்வைன்னு சொல்லலை, கண்ணால் பார்ப்பது அந்த வசனம் தான். அடுத்து 11:70 அத்தியாயம் 11:70. ஃபலம்மா ரா ஐதியஹும் லா தசிலு இலைஹி நக்கிரஹும் வ அவுஹஸ மின்ஹும் ஹிஃப்யத்துன் காலு லா தஹஃப் இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத். ஆனால் அவருடைய கைகள் அதன் பக்கம் செல்லாததை கண்டு அவர்கள், இதில் ராங்கிற அந்த வார்த்தை வருது. ஃபலம்மா ரா, அந்த ரூயத்துங்கிறோட மூலப்பதம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய கைகள் அதன் பக்கம் செல்லாததை கண்டு, அந்த செல்லாததை கண்டு அதான் அந்த ரா. அவர்களை பற்றி ஐயப்பட்டார். வந்திருக்கிறாங்க, அந்த உணவு வச்சுருக்காங்க, உணவு சாப்பிடலன்னு அவர் பயந்தார். இவங்க யார் அப்படின்னு அவங்க பயந்தது சொன்னோடனே உடனே சொல்கிறாங்க, அவர்களை பற்றிய பயத்தையும் அவர் மனதில் உணர்ந்தார். அவர்களோ பயப்படாதே, நிச்சயமாக நாங்கள் லூத்துடைய சமூகத்தால் அனுப்பப்பட்டிருக்கோம் அந்த வழக்குகள் சொன்னாங்க. அப்போ அந்த விஷயத்தில் கண்ணால் அவங்க சாப்பிடாததை கண்ணால் பார்த்தது. ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, நார்மலாக உணவு வச்சா சாப்பிட்றது பழக்கம், இவங்க ஏன் சாப்பிட மாட்டுறாங்க அப்படிங்கிற அந்த பார்வை தான் அங்கே பார்க்கப்பட்டிருக்கு. அது நேரடியாக அவ்வளோ பார்வை. அதே மாதிரி 20:10, 27:40, 50 நோட் பண்ணிக்கங்க. 20:10, 27:40, 53:13, 81:23 இதெல்லாம் கண்ணால் அந்த ராங்கிற வார்த்தைக்கு நம்ம நேரடியாக பார்க்குறதோட அந்த பார்வை சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்து நேர்வழி அறிதல் 12:24. வலக்கத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா லௌலா அன் ரா புர்ஹான ரப்பிஹி கஸாலிக லி நஸ்ரிஃப அன்ஹுஸ் சவாஅ வல் ஃபஹ்ஷா இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசீன். அவளோ அவரை திட்டமாக விரும்பினாள், அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராவிட்டால் அவள் மீது விருப்பம் கொண்டே இருப்பார். இவ்வாறு அவரை விட்டு தீமையும் மானக்கேடானவற்றை நாம் திருப்பிவிடுவதற்காக செய்தோம். ஏனெனில் நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம அடியாரில் ஒருவர் இருக்கார். அப்போ அங்கே நம்ம நபிங்கிற விஷயத்தை அவங்க உணர்ந்தாங்க. இதில் கண் பார்வை இல்லை, அவங்க தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராவிட்டால். அப்போ என்ன அந்த ஆதாரம்? ஒரு ஆள் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சம்பவத்தில் வருது. அவ்வளோ அவரை திட்டமாக விரும்பினாள், அது விரும்பின தெரிஞ்சு. ஆனால் இவங்களும் விரும்பி இருப்பாங்க இறைவனோட ஆதாரத்தை கண்டிராவிட்டால். அங்கே என்ன ஆதாரத்தை கண்ணால் பார்க்கல, அவங்க நபிங்கிறத உணர்ந்தது.
நம்ம வந்து அல்லாஹ்வோட தூதர், நம்ம இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுகள் வந்து அவங்க உணர்ந்ததின் காரணமாக அதிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சுங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். இதில் வந்து அதே ரா தான் இருக்குது, ஆனால் இது கண்ணால் பார்க்குற பார்வை கிடையாது, உணர்கிற பார்வை. அப்போ அந்த ராங்கிற அந்த வார்த்தையில் வந்து என்னென்ன பிரச்சனை, வெறும் கண் பார்வை மட்டும்தான் நீ சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு மாற்றமான விஷயங்கள் நம்ம குரானில் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அப்போ நம்ம அந்த ருய்யத்துங்கிற பதத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் அது புரியும். அடுத்து 53:18. லக்கத் ரா மின் ஆயாத்தி ரப்பிஹில் கபீரா. அது மேலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா, சித்திரத்துல் முன்தஹா அருகில் அதன் சமீபத்தில் தான் ஜன்னத்துல் மஅவா இருக்கிறது. இலந்தை மரத்தை மூடிக்கொள்ளும் ஒன்று மூடிக்கொண்ட போது பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து மாறிவிடவும் இல்லை. திடமாக அவர் தம்முடைய இறைவனின் அத்தாட்சிகள் மிக பெரியதை கண்டார். இது வந்து ஜன்னத்துல் மஅவா அந்த சொர்க்கத்தை அந்த சம்பந்தமாக வரும்போது இதுவும் உணர்கிற விஷயத்தை வந்து அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். அடுத்து இதயபூர்வமாக உணர்தல், இப்போ இது வந்து நேர்வழி சம்மந்தப்பட்ட 2 விஷயம். ஆனால் உள்ளத்தின் மூலமாக உணர்றதில் வந்து 53:11 சாரி இதயபூர்வமாக உணர்றது தான் இது. 53:18 சாரி 53:18 வந்து திடமாக அவர் தம்முடைய இறைவனின் அத்தாட்சிகள் மிக பெரியதை கண்டார். லக்கத் ரா மின் ஆயாத்தி ரப்பிஹி கபீரா. 11 என்ன வருதுன்னா, அதே வசனம் அதே அத்தியாயத்தில் 11 இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை. மேலே பார்த்தீங்கன்னா 10, 11 அப்படி சேர்த்து படிங்க. அஃபத்துமாரு நஹு அலா மா யரா. அந்த யராங்கிற வார்த்தை தான் அதில் வந்து அந்த 12 மா கதா ஃபவாது மா ரா. அந்த 11 அந்த ராங்கிற அந்த வார்த்தை இருக்கும். அப்பால் அல்லாஹ் அறிவித்ததை எல்லாம் அவர் அவனுடைய அடியாருக்கு அறிவித்தார். இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை. இதயம் அவர் கண்டதை பற்றி, அவர் இதயத்தில் உணர்ந்த விஷயத்தை வந்து அவர் பொய்யுரைக்கலை. இன்னும் அவர் கண்டவற்றின் மீது அவர் நீங்கள் தர்க்கின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மேராஜ் சம்பவம். அந்த சம்பவத்தில் வர விஷயங்களை வந்து அல்லாஹ் சொல்லித்தரான். இது வந்து கண்ணால் பார்த்த பார்வை இல்லை, அது இதயத்தில் சிந்திக்கிற பார்வை. அப்புறம் கனவு காணுதல். கனவுங்கிறது 12:4 யூசுஃபு லி அபிஹி யா அபத்தி இன்னி ரஅய்து. அந்த ரஅய்து அஹத அஷ்ர கௌகபன் வஷ்ஷம்சு வல் கமரு ரஅய்துஹும் லி சாஜிதூன். யூசுஃப் தம் தந்தையிடம், என் அருமை தந்தையை, நிச்சயமாக நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் கண்டேன், எனக்கு சிரம்பணிவையாக அவற்றை நான் கண்டேன் என்று கூறிய. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கட்டுப்பட்டதை அவங்க கண்டதாக சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நேரடியாக கண்ணால் பார்த்த பார்வை இல்லை, அவங்க வந்து கனவுல பார்த்த விஷயம். அப்போ அந்த இடத்துல என்ன வருது, ராய்த்து, அந்த ரூயத்து ராய்த்து எல்லாமே அந்த அதோட மூலச்சொல் தான். அப்போ அந்த இடத்துல வந்து இது கனவில் பார்த்தார் அப்படிங்கிறது. அப்போ இது நேரடியாக பார்க்கல, கனவுல பார்த்ததுக்கும் இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 37:102 37:105 குறிச்சிக்குங்க, அப்புறம் பார்த்துக்குங்க. அடுத்து இப்ராஹிம் நபியோட சம்பவம் தான். இன்னி அரா ஃபில் மனாமி, அந்த 37:102. பின் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்தபோது அவர் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக. என்ன மாதா தரா காலயா அபத்தி அஃபுலா மா துமரு சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். அந்த இதில் பார்த்தீங்கன்னா, நீ அதில் நடமாட அந்த கனவு, இதுவும் கனவு தான்.
அறுத்து பலிவிடுவதாக அவர் கனவுல தான் பார்த்தாங்க. அந்த ராங்கிற வார்த்தை தான் அதுலேயும் வருது. அடுத்து 105ல் 1 அல் மாவுன் அலம் தர கைஃப ஃபால ரப்பு கபி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த தரங்கிற வார்த்தை ருயத்துலேருந்து வந்தது. அப்போ அதில் என்ன வருதுன்னா, யானைப்படை உம் இறைவன் என்ன செய்தான் என்று நீர் பார்க்கவில்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியவே செய்யாது. ஆனால் அந்த இடத்துல பார்க்கவில்லையா அப்படிங்கிறோம். அப்போது சிந்தனை பார்வை. அப்போ இந்த விஷயத்தை அறிந்ததன் மூலமாக சிந்தித்து கொள்கிற பார்வை. அதில் 258 89 6 நேரில் காணாத ஆனால் மறுக்க முடியாத நிகழ்ச்சி, சரித்திர நிகழ்ச்சிகளில் ஆதாரபூர்வமாக அறிதல், அதுக்கு அது சம்மந்தப்பட்ட வசனம் அது எல்லாமே. அப்புறம் அறிவியல் ரீதியாக அறிதல் 260 260 இது இப்ராஹிம் நபியோட சம்பவம் தான். வைதா கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹில் மௌதா. இன்னும் இப்ராஹிம் இறைவா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக. இப்போ இறந்ததை எப்படி உயிர்ப்பிப்பான்னு நீங்கள் எனக்கு காட்டணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. வேண்டி அவர், நீர் இதை நம்பவில்லையா என்று கேட்டான். அவ்வாறு அல்ல, நான் என் இதயம் அமைதி பெறுவதற்காக எனக் கூறினார். பறவைகளிலிருந்து 4 பிடித்து அவற்றை துண்டு துண்டாக வெட்டி உம்மிடம் வைத்துக் கொள்ளும். பின்னர் அவற்றின் ஒவ்வொரு பாகத்தையும் மலையின் மீது வைத்துவிடும். அவற்றை கூப்பிடும். அவர் உம்மிடம் வேகமாய் வரும். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்பதை அறிந்து கொள்ளும். இந்த இடத்துலையும் அந்த அரிணி அது இதிலிருந்து வந்த வார்த்தை தான். இந்த விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 இடத்துல வச்சுட்டு அவங்க வந்துடுவாங்க. இப்போ அவங்க கூப்பிட்டோன்னா அந்த பறவை வரும். ஆனால் எப்படி உயிர் கொடுத்தாங்கன்னு அவங்க கண்ணால் பார்க்கல, வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் கண்ணால் அவங்க பார்க்கல. ஆனால் விஷயம் உண்மை, அந்த பறவைகள் அவங்கள்ட்ட சேரும். இப்போ இது நம்ம அறிவியல் ரீதியாக எல்லாம் அதை எப்படி நான் உயிர்ப்பிக்கிறேங்க. இப்போ நமக்கு உயிர் யாராவது கண்ணால் பார்க்க முடியுமா? நம்ம உயிர் இருக்குன்னு சொல்கிறோம், அந்த உயிரை நம்ம பார்க்க முடியாது. இப்போ அந்த அடிப்பில் அறிவியல் ரீதியான ஒரு விஷயம். இப்போ அதுக்கும் அந்த ராங்கிற மூலச்சொல்ல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக 16, 19, 31, 29 இப்போ இது மாதிரியே இப்போ ரா ருயத் ராயத்து எல்லாமே அதனோட மூலச்சொல்லிருந்து அந்த ராங்கிற மூலச்சொல்லு. அதே மாதிரி தான் இந்த ருயத்துங்கிற வார்த்தையும். இந்த ருயத்துங்கிற வார்த்தைக்கு இப்போ என்னன்னு பார்ப்போம். சூமூலு ருயத்திஹி அஃப்திருல் ருயத்திஹி. அப்போ அந்த ருயத் அப்போ நம்ம எல்லாரும் இன்னைக்கு கண்ணால் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ கண்ணால் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிறையை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. பார்த்தாச்சு. பார்த்த உடனே என்ன பண்ணணும்? கண்ணால் மட்டும்தான் பார்க்கணுன்னா பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணுங்கிற சிந்திக்கணும். இப்போ ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை ஒரு கண்ணால் பார்க்க சொன்னாங்க. அப்போ என்னைக்கு பார்த்தாலும் பார்த்து தான் மாதத்தை ஆரம்பிக்கணும், பார்க்காம ஆரம்பிக்கக்கூடாது. அப்படியே வருது ஹத்தா தரவுல் ஹிலால். ருயத் மட்டும் இல்லை, தரவுங்கிற வார்த்தையும் ஹிலாலுக்கு வருது. நீங்கள் அதை பார்க்காமல் மாதத்தை ஆரம்பிக்காதீர்கள். 30 பூர்த்தி செய்யணுங்கிறது இல்லாத ஒரு சப்ஜெக்ட் கூட அங்கே வருது. 30 பூர்த்தி செய்யணுங்கிற வேறு ஹதீஸும் வருது. அதை பார்க்காமல் நீங்கள் மாதத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற வாசகமும் வருது. அப்போ நீங்கள் அதை வைத்து பார்க்குறதுன்னா அப்போ அதை சந்திரனை பார்க்குறோம், நீங்கள் பார்த்துட்டோம் நாளைக்கு 1 அப்படி ஆரம்பிக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்போ அந்த ருயத்துங்கிற பதத்தை பார்த்தீங்கன்னா நலாரா பில் ஐன். அந்த நலாராங்கிற வார்த்தையே சிந்திப்பதுங்கிற ஒரு வார்த்தை தான். அது கண்ணால் சிந்திப்பது, கண்ணால் பார்க்குறத கொண்டு அதை சிந்திக்கணும். அப்போ அதோட வடிவங்கள், அது எப்படி வடிவங்கள்ங்கிறதுக்கு நான் ஆதாரம் தரேன். அடுத்து நலரவில் அக்குல், அறிவை கொண்டு சிந்திப்பது. நலரவில் கல்வ், உள்ளத்தை கொண்டு சிந்திப்பது. இந்த 3 விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ருயத்து. 3 சேர்ந்த ஒரு விஷயந்தான் அல்லாவும் அல்லாவோட தூதரும் நமக்கு சொன்ன அந்த ருயத்தோட வார்த்தையை நமக்கு சொல்லி தருது. சரி, அப்போ நமக்கு பிறையில் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பார்த்து காட்டியிருக்கணும். என்ன சொமுல் ருயத்திஹி அஃப்திருல் ருயத்தின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி தான் நீங்கள் பிறப்பாக்கணும், இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டின ஹதீஸ்களை பார்க்கணும்னு சொல்கிறவங்க ஆதாரம் தரணும். நம்ம கேட்டுட்ருக்கோம் இது வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததா, அவங்க சஹாபாக்களோட நின்று இவங்க சொல்கிற மாதிரி 29 நாள் மக்ரிப் நின்று பார்த்து பிறப்பாத்தாங்க, மேற்கு பக்கம் பார்த்தாங்க, கிழக்கு பக்கம் பார்த்தாங்க, அந்த மாதிரி எந்த விதமான ஹதீஸுமே
யாருமே இது வரைக்கும் பார்க்கணும்னு சொல்கிறவங்க தரல. அவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறது நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் தான் பார்த்துட்டு வர்றாங்க. சிந்தித்து பார்க்கல, என்ன அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் பார்த்துட்டு வராங்க. அப்போது நம்ம சிந்தித்து பார்க்கும்போது சிந்தனை பார்வை இருக்குது, கண்ணை கொண்டு சிந்திக்கிற பார்வை இருக்குது, உள்ளத்தை கொண்டு சிந்திக்கிற பார்வை இருக்குது அந்த ருய்யத்துக்கு. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம வந்து டைரெக்டாக குரானில் இல்லாமல் நம்மளோட சுய விளக்கம் கொடுக்க முடியாது. அப்போ தேடணும். அப்போ குரானில் நம்ம தேடி பார்க்கும்போது 2:189 எஸ் அலூனக்க அனில் அஹில்லா நபியே, அதில் வந்து அந்த அஹில்லத், நான் எதுக்கு அந்த இப்ராஹிம் நபியோட சம்பவம் ஆரம்பத்தில் சொன்னேன்னா அதில் கமர்னு வரும், இதில் வந்து அஹில்லான்னு வரும். அஹில்லாவுக்கு கமருக்கு என்ன வித்தியாசம்? சந்திரனுங்கிறது இது எப்பவுமே 360 டிகிரி அந்த ரவுண்டு இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கு இது இல்லை. ஆனால் அதில் வர்ற படித்தரங்கள் இருக்குல்ல, நம்ம பார்க்குறோம்ல, ஒவ்வொரு வடிவங்கள், ஒவ்வொரு நாளைக்கு தேயுது வளருது, இந்த விஷயந்தான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பார்வை. அதை வந்து அப்போ எஸ்அலூனக அனில் அஹில்லா, இதோட தேய்ந்து வளரும் நிலைகளை மக்கள் பார்க்குறாங்க. அல்லாவே சொல்லிக் கொடுக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை நம்ம சொல்லித் தரல, அல்லாஹ் வந்து குரானில் அதை விளக்கம் கொடுக்குறான். மக்கள் வந்து இதோட தேய்ந்து வளரும் அதோட படித்தரங்களை தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து உன்ட்ட கேட்குறாங்க, இது என்ன, ஏன் இப்படி தேய்து வளருது? அப்போ மக்களோட பார்வையை சும்மா பிறைய பார்த்த உடனே அடுத்து ஒன்றுலாம் போகல, இது ஏன் இப்படி கூடுது குறையுது, இதுக்கு எங்களுக்கு விளக்கம் தாங்கன்னு கேட்குறாங்க. நபிகிட்ட போய் கேட்குறாங்க. அவன் நபிக்கு அல்லாஹ் அதை சொல்லி கொடுத்து அந்த இப்படி கேட்டாங்க உங்கள்கிட்ட, நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இது மக்களுக்கு நாட்காட்டி, இன்னும் ஹஜ்ஜுக்கும் இதுதான் நாட்காட்டி. 2 விஷயத்தையும் அதில் அல்ல, அது வந்து என்ன சொல்லுவாங்க, நாட்காட்டி தான், இபாதத்துக்கு இது நம்ம எடுக்க முடியாது, நம்ம கலண்டருக்கு வேணா இதை எடுக்கலாம்னு சொல்லி பின்னால் சொல்லுவாங்க. அதுக்காக முன்னாலே சொல்லிக்கிறேன், ஹஜ்ஜும் இபாதத்தானே, ஹஜ்ஜுங்கிறது இபாதத்து. உலக மக்களுக்கு நாட்காட்டிங்கிறது வேணால் இபாதத்து இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் மக்கள். அது இபாதத்தா இல்லையாங்கிறது நான் 9, 36, 37 வசனத்தின் அடிப்படையில் சொன்னேன். நாட்களை முன்னும் பின்னும் மாற்றுறது வந்து எந்த அளவுக்கு நம்மளை பாவத்தில் இழுத்துட்டு போகுங்கிறது அந்த வசனத்தை படிச்சிங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் நமக்கு இந்த அஹில் அதோட தேய்ந்து வளரும் நிலைகளை தான் பார்க்கணும், அதுதான் நாட்காட்டி, அதுதான் ஹஜ்ஜையும் அறிவிக்கும். அப்போ ஹஜ்ஜு இபாதத்துக்கும் அதுதான் முடிவு பண்ணணும். அப்போ வந்து வேற யாரும் இதை வந்து நமக்கு சொல்லக்கூடாது. நம்மளோட மூதாதையர்களோ இல்லை இன்னைக்கு சவுதி அரசாங்கமோ இல்லை வேற உலக நாடுகளோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு சொல்கிறத வச்சு நமக்கு மாதம் துவங்குறது இல்லை. அதோட மன்சில்கள் ஒவ்வொரு அது தேய்ந்து வளரும் அதோட நிலைகள் தான் நமக்கு, அதை வச்சு தான் நம்ம மாதத்தை முடிவு பண்ணணும். அப்போ பார்வைங்கிறதுக்கு வந்து அதோட தேய்ந்து வளரும் நிலைகளை பார்க்கறது தான் அந்த ருய்யத். அப்போ இந்த நிலைகளை வந்து கண்ணாலையும் பார்க்கலாம். அந்த ராங்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் கண்ணாலையும் பார்க்கலாம். சரி, பார்க்குறீங்க, திடீர்னு பார்க்குறீங்க, பிறை இருக்குது. அது வந்து எங்கே இருக்கும்? நீங்கள் பார்க்குறீங்க, திடீர்னு கிழக்கில் பிறை இருக்குது. ஏன் கிழக்கில் இருக்குது, ஏன் மேற்கில் இருக்குது, சில நேரங்களில் உச்சியில் இருக்குது, என்ன இது ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது அப்போ எங்கே இருந்து அதை எப்படி பார்க்கணும்? அப்போ இதெல்லாம் ஏங்கிறத உள்ளத்தில் சிந்திக்கணும். அப்போ நம்ம பூமி வந்து கிழக்கு பக்கம் சுற்றுது, அப்போ எல்லாமே அங்கேருந்து கிழக்கு உதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நேற்று ஒரு சில மக்களில் கேட்டோன்னா சந்திரன் எங்கே உதிக்குதுன்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க மேற்கு பக்கம் தான் உதிக்குதும்பாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கிழக்கு பக்கம் பூமி சுற்றுறதுனால நமக்கு எல்லாமே கிழக்கு இருந்து தான் உதிக்கிற மாதிரி இருக்கும். எப்போ மேற்கு இருந்து உதிக்குன்னா உலக அழிவு நாள் பூமி வந்து மேற்க சுற்ற ஆரம்பிக்கும் போது எல்லாமே மேற்கு இருந்து உதிக்கிற மாதிரி வரும். அது வரைக்கும் கிழக்கு தான் எல்லாமே உதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டாலும் எல்லாம் ஏற்றுக்க போகிறதில்ல. அப்போ அதுக்கு முன்னால் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். நம்மளோட மார்க்க அடிப்படையில் இந்த கலண்டர் இந்த விஷயங்கள்லாம், ஏன்னா இஸ்லாம் வந்து ஹஜ்ஜுல் விதாலே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இந்த மார்க்கம் வந்து பரிபூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கம். அப்போ இந்த பொறுப்பு வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு தான், மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நபி வரமாட்டாங்க, இறுதி நபி எல்லாம் நம்ம சொன்னோம். அப்போ பின்னால் இதை வந்து வாழ்கிற இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் தான் மக்களுக்கு இதை காட்டி கொடுக்கணும், படித்து கொடுக்கணும், இதோட சத்தியத்தை விளக்கி கொடுக்கணும். நம்ம யாருமே 1428 வருஷமாக அப்படியே கண் பார்வைங்கிற அடிப்படையில் அந்தந்த மாதத்தை குழப்படியாவோ தப்போ ரைட்டுமோ அப்படியே போயிட்டாங்க. அப்போ இனிமேலும் அந்த நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா உலகத்தில் வந்து ஒரு நாள் என்பது பூமி வந்து ஒரு தடவை சுற்றி வர்றதா ஒரு நாள். நமக்கு வந்து இன்றைக்கி நாட்களை வந்து பல பேர் பல மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஃபஜர்லேருந்து நாள் ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் மகரிப்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் நைட்டு 12லேருந்து அடுத்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஆரம்பிக்கிறாங்க, சூரியன் உச்சியில் 12லேருந்து 12 வரைக்கும், அந்த மாதிரி பல மாதிரியான நாட்கள் ஆரம்பிக்கப்படுது. அப்போ நமக்கு வந்து இஸ்லாம் வந்து எப்படி நாட்கள் ஆரம்பிச்சிருந்தாங்கிறதை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த விஷயத்துக்கு வர முன்னால் இந்த ரூயத்துங்கிற விஷயத்தை முடிச்சிடும். இப்போ இந்த ரூயத்துக்கு வந்து சிந்தனையான பார்வை, சிந்தனை பார்வை அப்படிங்கிறதையும் அதில் இருக்குது.
நம்ம வந்து கண்ணால் பார்க்கறத புறக்கணிக்கல. எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணால் பார்க்குற ஹதீஸ் எல்லாம் இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க, இவங்க கண்ணாலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த கண்ணை பார்ப்பதை கொண்டு நீங்கள் சிந்திக்கணும். இப்போ கண்ணை கொண்டு பார்த்தீங்க, அவங்க மசூது வந்து ஒரு கலண்டர் காட்டினாங்க, அதில் பௌர்ணமின்னு சொல்லி ஒரு தினம் போட்டுருந்துச்சு. அது அஹில்லாவோட ஒரு ஸ்டேஜ், ஒரு பிறைகள் தேய்ந்து வளரும் அது நிலைகளில் அது ஒரு ஸ்டேஜ். அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு தான் வரணும். ஆனால் அதுக்கு 2 நாள் முன்னாலே அதில் போட்டிருக்கு. இவங்க சொல்கிற மாதத்தின் அடிப்படையில் 15ஆவது நாள் சூரியன் பூமி சந்திரன் 3 நேர்கோட்டுக்கு வர்ற நாளில் தான் பௌர்ணமிங்கிறதே நிகழும். இது வந்து அறிவியல் ரீதியான விஷயம். அறிவியல்னா கணக்கு. நம்ம வருஷம் சோல் கமருபி உஸ்பானன், சூரியனும் சந்திரனும் கணக்கின் அடிப்படையில் இருக்குது. அந்த கணக்கின் அடிப்படையில் வர விஷயம். அப்போ இதற்கு மாற்றமாக நம்மளோட பார்வை இருக்குது. அப்போ நம்ம பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துட்டு நல்லா தெரியுது, நம்ம 2 நாள் இப்போ அவங்களுக்கு தெரியும். அவங்க 13ஆவது நாள் நோன்பு வச்சுருக்கும் போது ஃபுல்லாக மகரிபில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிற மாதிரி சந்திரன் உதிக்கும். சூரியன் வந்து மேற்க மறையும், சந்திரன் வந்து கிழக்க உதிக்கும். ரெண்டுமே இப்படி இருக்கும். நம்ம பூமியில் இருக்கிறோம், ஒன்று வந்து இங்கே இதான மேற்கு, இங்கே வந்து சூரியன் மறையும், அங்கேருந்து சந்திரன் உதிக்கும். இதான் வந்து அந்த நேர்கோட்டுக்கு வர அந்த ஒரு மன்சில். அப்போ அதை நம்ம கண் கூட பார்க்குறோம். கண்ணால் பார்க்கும்போது நமக்கு தெரியணும் இன்றைக்கி என்ன முழு நிலவு இருக்குது, அப்போ நம்மளோட அந்த மன்சில்கள் அடிப்படையில் தப்பு நடந்திருக்குது. அப்போ சரி பண்ணலாம். அப்போ 2 நோம்பு நம்ம விட்டு போச்சு, 2 நோம்பு வைக்கணும். அதை வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இதே வந்து காலமெல்லாம் தொடர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நம்மளோட எந்த நாளைக்கு வந்து நீங்கள் இப்போ நிர்வாகம் நடத்திட்டு இருக்கிறீங்க, இங்கே மஸ்ஜிதுல் முஸ்லீமுக்குன்னு நம்ம ஜேஐக்கு வச்சு நிர்வாகம் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த நிர்வாகத்துக்கு வந்து இஸ்லாமிய நாட்காட்டி தேவையா இல்லையா? அப்போ நம்ம வந்து அந்த காலண்டர்லாம் குஃப்ருன்னு சொல்லும்போது இந்த காலண்டர் அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்மளோட எல்லா அன்றாட நிகழ்வுகளையும் நடத்தணும். அப்போ கண்டிப்பாக நாட்காட்டி தேவை. அப்போ நாட்காட்டிக்கு வந்து கண்டிப்பாக நாட்காட்டி நீங்கள் உங்கள் இஷ்டப்படி போட முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், எஸ்ஸலூன கனில்லஹில்லா குல்லிய மவாக்கிதுல் லின்னாஸ். அதோட தேய்ந்து வளர் நிலைகள் தான் டேட்டு. அப்போ உலகை படைத்த நாள் முதலே மாதங்கள் இன்னைக்கு 12. அப்போ அந்த 12 மாதம் 29ஆ 30ஆங்கிறத முன்கூட்டியே நீங்கள் முடிவு பண்ணி கலண்டர் போட்டாலும் அந்த நீங்கள் போட்டிருக்க அந்த தேதியும் 25ன்னு சொன்னால் அன்றைக்கி 25ஆவது நாளோட அந்த இது இருக்கணும், படித்தரம் இருக்கணும். 26னா 26 இருக்கணும், 15னா 15 இருக்கணும், 29னா 29 இருக்கணும், 30னா 30 இருக்கணும். 30 எத்தனை படித்தரங்கள் இருக்குங்கிறது தான் அதோட சப்ஜெக்ட்னு சொல்லி அல்லாவும் அல்லாவோட தூதரும் அதை தான் சொன்னாங்க. அப்போ ரசூல்லா சொன்னது வந்து நீங்கள் பிறையை பார்த்தவொடனே நீங்கள் அப்படியே அடுத்து 1 அப்படி எங்கேயுமே ரசூல்லா சொல்லலை. அதை அறிவதை கொண்டு உங்களோட மாதத்தை நீங்கள் துவக்குங்கள், அதை அறிவதை கொண்டு உங்களோட மாதத்தை முடிங்க.